கண்டிக்கின்றோம். பெண்கள் பாதுகாப்பை கண்டுகொள்ளாத தமிழக அரசை கண்டிக்கின்றோம். பத்தி எரியுது, பத்தி எரியுது, வெட்ட வயிறு பத்தி எரியுது. போன பரதேசிகளே, பெண்கள் வாழ்க்கை பாழாகுது. தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்த காவல்துறையும் திராவிட மாடல் என்று சொல்கின்ற திமுக அரசு எந்த அளவிற்கு பெண்களுடைய பாதுகாப்பிலே கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக இங்க இருக்கிற ஒரு சில சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடுமையான சட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாம் எல்லாம். ஆனால் இதற்கு முன்பாக பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தால் 7 வருட காலம்தான் தண்டனை அப்படின்னு இருந்ததை அதை உச்சபட்ச தண்டனையாக மாற்றியவர் பிரதமர் மோடி அவர்கள். பெண் குழந்தைகளுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக என்ன குற்றம் இழைத்தாலும் இன்று அதற்கென்று தனியாக ஒரு சட்டம், தனியான நீதிமன்றம், இன்று விரைவாக நீதி கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% 4 வருட காலத்திற்குள்ளாக அதிகரித்திருக்கிறது. 135% அதிகமான வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு பதிவாகி இருக்கிறது. இது பற்றி சட்டப்பேரவையிலே நான் கேள்வி எழுப்புகின்ற பொழுது என்ன பதில் சொன்னாங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வந்துருச்சு. முன்னெல்லாம் அவங்க மேல குற்றம் நடந்தா வெளியில சொல்ல மாட்டாங்க, இப்ப அதை வெளிப்படுத்துறாங்க, பதிவு பண்றாங்க, அதனால இந்த வழக்குகள் அதிகமா இருக்குன்னு தமிழக அரசு சார்பில் பதில் சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? அப்ப குற்றங்களை நாங்க தடுக்க மாட்டோம், எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். ஆனா பெண்களுக்கெல்லாம் நிறைய புத்தி வந்துருச்சு, அவங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சுன்னா கேஸ் கொடுக்கறாங்க. இது எவ்வளவு தூரம் பெண்கள் பாதுகாப்பிலே இந்த அரசாங்கம் அலட்சியமாக இருக்கிறது என்பதற்கு சாட்சி. எனக்கு முன்னால சகோதரி பேசும்போது திமுக அரசு பதவி விலக வேண்டும் இருக்கிறது. இன்னும் 4 மாசம் தாமா பதவி, அவளை விலகவே வேண்டாம். நாம் பெண்கள் அத்தனை பேரும் சேர்ந்து திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தானே அவங்க பதவி விலகிறதுக்கு இந்த கோரிக்கை எல்லாம் பத்தாது. நம்மளுக்கே இன்றைய கையிலே பெப்பர் ஸ்ப்ரே அந்த சகோதரிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. திமுக அரசுக்கு வாக்களித்ததற்கு பெண்களுக்கு பரிசு என்ன தெரியுமா? எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்று தமிழகத்திலே பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று இந்த மாதிரி கொடுமை கோயம்புத்தூரில் நடந்திருக்கிறது. கோயம்புத்தூர்ல ஏற்கனவே ஒரு சீட்டு கூட கொடுக்காம திமுகவை எந்த இடத்திலையும் வரவிடாம கொங்கு மண்டலத்து மக்கள் செய்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை 10க்கு 10 தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இங்கு திமுகவுக்கு ஒரு சீட்டு கோவை மாவட்டத்தில் கொடுக்க கூடாது என்பதற்கு இன்று பெண்கள் சபதம் ஏற்றுக் கொள்வார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள், ஏன்னா கடந்த சில வழக்குகள் எல்லாம் 4 வருஷமா பார்த்தோம்னா அதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்க? ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகள், ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள். பல்கலைக்கழகத்தில் மாணவியோட வன்கொடுமையை பார்த்தோம். அந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று இருக்கார், அவருடன் நம்ம கேட்போம். அக்கா வணக்கம். கோவையில் நடைபெற்ற சம்பவம் எப்படிப்பட்டது? இது எப்படி கண்டிக்கிறீங்க? பாதுகாப்பான நகரம் கோயம்புத்தூர். 2012 டேட்டா படி மற்ற மாநகரங்களை ஒப்பிடுகின்ற பொழுது கோவையில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக மிக குறைவு. ஆனால் இன்று இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு கொடுமையான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு கல்லூரி
சட்டப்பேரவையில் கேட்கின்ற பொழுது பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறது, அதனால்தான் கேஸ் அதிகமாச்சுன்னு சொல்லி அவர்களுடைய தோல்வியை மறைக்க பார்க்கிறார்கள். இது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதோடு இல்லாமல் பெண்களிடம் மிகப்பெரிய பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்வோம். வருகின்ற தேர்தலில் பெண்களுக்கு எதிரான இந்த அரசு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவோம். சர்வதேச விமான நிலையத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. நீங்க அதை பார்க்கும்போது தெரியும், அதாவது விமானத்துக்கு ஒரு 500 மீட்டர் தான் இருக்கு, பக்கத்துல குடியிருப்பு பகுதி இருக்கு. ரோந்து பணிகள் அதிகம் ஏற்பட்டிருந்தாலோ இல்ல காவல்துறை அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து காவல் போட்டிருந்தாலும் இந்த சம்பவம் நடந்திருக்காதுங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு நேரடியாக நான் எங்களோட குழுவோட செஞ்சு பார்த்தோம். அந்த இடம் ஒண்ணு அப்படி ஒன்றும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடம் இல்ல. சிட்டில இருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க, காடுங்க, ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இல்ல. அது வழக்கமாக மக்கள் போய் வரக்கூடிய ஒரு இடம். அது ஒரு கிரவுண்டு, அங்க வந்து கிரிக்கெட் விளையாடுற பசங்க அடிக்கடி வந்துட்டு போறாங்க. அதனால ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது. அது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட சாலை. ஆனா அந்த இடத்துல லைட் கிடையாது, அந்த எந்த விதமான ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் கிடையாது. இதற்கு முன்பாக அந்த பகுதி மக்கள் அந்த இடத்துல சமூக விரோதிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத காவல்துறைக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. கஞ்சா போதை வஸ்துக்கள் வந்து அந்த இடத்துல சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் காவல்துறைக்கு தெரிவித்தும் கூட காவல்துறை அலட்சியமாக இருந்த காரணத்தால் இன்று ஒரு மாணவியினுடைய மரியாதை, அவளுடைய வாழ்க்கை என்பதை சீர்குலைக்க பண்ணியிருக்காங்க.